இதுதாங்க நம்ம ஹீரோ. வில்லன் குரூப் இவங்க அப்பாட்ட இருக்கிற கோயில் நிலத்தை அபகரிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு போதை பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுறாப்புல. போதை பழக்கத்தினால நம்ம ஹீரோ பெரிய கடனாளி ஆயிடுறாப்புல. உங்கள் அப்பாட்ட இருக்கிற அந்த கோயில் நிலப்பத்திரத்தை மட்டும் எடுத்து வந்து கொடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து நீ கடனை அடைச்சோன்னா அந்த பத்திரத்தை நான் உனக்கே கொடுத்துறேன்னு சொல்லி அவனை ஏமாற்றி பத்திரத்தை எட்டு வைக்கிறாப்புல. நம்ம ஹீரோக்கும் உண்மை என்னன்னு தெரியாமல் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வில்லன்ட்ட கொடுத்துட்றாப்புல. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோவை வெளுன்னு வெளுக்கிறாப்புல. அப்பாட்ட கோவப்பட்டு ஹீரோவும் வெளியே வந்துடுறாப்புல. அப்பாக்கிட்ட கோவப்பட்டுட்டு வெளியே வந்த ஹீரோ திருப்பி வீட்டுக்கு போக சொல்ல வில்லன் நம்ம ஹீரோடைய அப்பா அம்மாவை கொண்டுட்டு வீடையும் தீ வச்சுட்ருப்பாப்புல. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வீடு தீ பிடிச்சி எரியதை பார்த்து கதறி அழுவாப்புல. நம்மளால தான் நம்ம அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்கிற மன உளைச்சல்ல நம்ம ஹீரோவும் தற்கொலை பண்ணிக்கிறாப்புல. மாடியிலேருந்து குறித்த நம்ம ஹீரோ நேராக போய் நரகத்திலே விழுந்துடுறாப்புல. நரகத்தில் தேவர்களுடைய இளவரசன் நம்ம ஹீரோவை உயிரோடு எழுப்பி நீ பண்ண பாவத்துக்காக அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறத காமிக்கிறாப்புல. அதை பார்த்து கதறி அழுத நம்ம ஹீரோ என்னன்னாலும் பண்ணுங்க எங்கள் அப்பா விட்டுருங்கன்னு சொல்லி இளவரசன்ட்ட கெஞ்சிடா. நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செடிக்கினா உங்கள் அப்பா அம்மா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இளவரசன் சொல்கிறாப்புல. எங்கள் அப்பா அம்மாக்காக நான் என்னன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோ கிட்ட பூமியில் நீ தேவதூதனாக வாழணும், உனக்கான கடமை அதிகம், நான் உனக்கு 13 டிராகன் பொருந்திய நாணயத்தை கொடுப்பேன், இந்த 13 நாணயத்தையும் நீ பயன்படுத்திட்ட அப்படின்னா உன்னுடைய பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை நீ செஞ்சிட்டேன்னு அர்த்தம், உங்கள் அம்மா அப்பா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இளவரசன் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாப்புல. தேவதூதனுக்கு மரணம் கிடையாது, அம்மாக்களையும் சாத்தான்களையும் எதிர்த்து சண்டை போட்டு அவங்கள அழிக்கணும், சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக இளவரசன் கொடுத்த நாணயத்தை பயன்படுத்தணும். இதுதான் ஒரு தேவதூதனுடைய வேலை.